இன்றைக்கி ரூபா பாதாளத்துக்கு இறங்கியிருக்குது. ரூ. 85 தாண்டி முதல் வாட்டி இறங்கியிருக்கு. பேங்க்கெல்லாம் வந்து மார்ச் மாதம் தான் 85 இறங்கும்னு சொன்னது. இப்போது ஜனவரி 1ஆம் தேதிக்கு முன்னாடியே ரூ. 85 இறங்கிடுச்சு. பல ப்ரைவேட் பேங்க்குகள் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வருஷத்தில் ரூ. 87 வரைக்கும் ரூபாய் இறங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, அடுத்த 6 மாதத்துலேயே அது ரூ. 87 இறங்கிறதுக்கு பிரகாசமாக வாய்ப்பு இருக்குது. ஏன் இன்றைக்கி இது இறங்கிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் நேற்று ஃபெட்ரல் ரிசர்வோட சேர்மன் பேசினார். அவர் ஒரு 1/4% வட்டி குறைத்தார். அந்த குறைத்துட்டு என்ன சொன்னார்னா, அடுத்த வருஷம் 5 வாட்டி வட்டி குறைக்கிறதா இருந்ததை நாங்கள் குறைக்க போகிறதில்ல. விலைவாசி நாங்கள் எதிர்பார்த்த அளவு இறங்கியிருக்கு, ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த அளவு இறங்கலை. அதனால் அடுத்த வாட்டி 5க்கு பதிலாக 2 வாட்டி தான் ரேட் கட் பண்ணுவோம் அப்படின்னாங்க. அமெரிக்காவில் பங்குச்சந்தை, தங்கம் எல்லாமே சரிந்தது. அதனால் அதோட எதிர்வொலியாக இந்தியாவோட ரூபாய் ரூ. 85.17 வரைக்கும் போச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன கவனிக்கணும்னா, போன வாரமே ட்ரேட் டெஃபிசிட் அப்படிங்கிற ஒரு ஃபிகர், அதாவது நம்ம வெளிநாட்டிலேருந்து என்ன இறக்குமதி செய்கிறோம், இந்தியாவிலேருந்து என்ன ஏற்றுமதி செய்வோம் அப்படிங்கிற ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து நார்மலாக 13-14 பில்லியன் டாலர் இருக்கும். மேக்ஸிமம் 15-16 பில்லியன் டாலர் இருக்கும். சில சமயம் 20 பில்லியன் டாலர் வரைக்கும் போகும். ஆனால் இந்த மாதம் நவம்பர் மாதம் ஃபிகரு 33-34 பில்லியன் டாலர் இருக்குது அப்படின்னு கவர்மெண்ட் வட்டாரத்துலேருந்தே வந்தது செய்தி. அப்போ 80க்கு ரூபா அதனால தான் இறங்கிட்டு, முதல்ல ஒரு 30 பைசா அன்றைக்கே இறங்கிடுச்சு. போன வாட்டி ட்ரம்ப் ஜெயித்த அடுத்த நாளே தங்கம் விலை குறைஞ்சதுனால நிறைய தங்கம் இறக்குமதி நடந்தது. இந்தியாவில் கல்யாண சீசன், தீபாவளிக்காக நிறைய பேர் தங்கம் வாங்கினாங்க. அதனால தான் அந்த லெவல் குறைஞ்சிது அப்படின்னு சொன்னாங்க. அன்றைக்கே ரூபா ப்ரெஷரில் வந்தது. இப்போ அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் தப்பாக எண்ணிட்டோம், ஆக்சுவலாக அவ்வளோ தங்கத்தை இறக்குமதி செய்யலை, நாங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக சொல்லிட்டோன்னு சில சோர்ஸஸ் சொல்லுது. அஃபிஷியலாக அதை பற்றி இன்னும் கவர்மெண்ட் சொல்லலை. ஆனால் அந்த டேமேஜ் டன்னு ரூபா 85 கீழே போயிடுச்சு. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, ஒரு 4 மாதமாக வந்து எஃப்ஐஐஸ், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸுங்கிறவங்க பங்குச்சந்தையில் இந்தியன் ஸ்டாக்குகளை விற்றுக்கிட்டே இருக்கிறாங்க. அதே சமயத்தில் இந்தியன் பாண்டையும் விற்கிறாங்க, பணத்தை வெளில எடுத்துகிட்டு போகிறாங்க. அதனால் டாலர் வெளில போயிட்டே இருக்குது. அவங்களுக்கு போதிய சமயத்தில் டாலரை கொடுக்க வேண்டுங்கிறது ரிசர்வ் பேங்க்கோட கமிட்மெண்ட்டு. அதனாலேயும் பணம் வெளில போகுது. அது மட்டும் இல்லை, வெளிநாட்டில் இவ்வளோ லாபம் வரலன்னு ஹியூண்டாய் கம்பெனி மாதிரி கம்பெனிகள்லாம் அவங்க ஷேரை இந்தியாவில் விற்று ஒரு 5 பில்லியன், அதாவது ஒரு 3-4 பில்லியன் டாலர், 3 பில்லியன் டாலரை இந்தியாவுக்கு வெளில எடுத்துன்னு போயிட்டாங்க. இப்போ அடுத்தது எல்ஜி அப்படின்னு இன்னொரு கொரியன் கம்பெனியும் இங்கே பப்ளிக் இஷ்யூ போட்டு ஒரு 3 பில்லியன் டாலரை வெளியில் எடுத்துகிட்டு போகிறதா திட்டம் போட்டுட்ருக்குறாங்க. ஸோ எஃப்ஐஐ மட்டும் விற்கலை, வெளிநாட்டு கம்பெனி இங்கே மக்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தி ரேட்டு கொடுத்து வாங்குகிறாங்க, கொஞ்சம் அதனால் நம்மளுக்கு லாபம் நிறைய வரும்னு பணத்தை அவங்க பங்கை இங்கே விற்று பணத்தை வெளியில் எடுத்துகிட்டு போகிறாங்க. இது எல்லா காரணமாலையும் டாலர் வெளில போயிட்டுருக்குது. இதனால தான் ரூபாய் இறங்குது. இன்னும் பெரிய ப்ரெஷர் இருக்குது. இதனால் மக்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விலைவாசி ஏறும், பாமாயில் விலை ஏறும், ஆல்ரெடி கோதுமை விலை ஏறிடுச்சு, காபி டீ விலையெல்லாம் பயங்கரமாக ஏறுது அப்படின்னு ரிப்போர்ட் சொல்லுது. பருப்பு வகையறா கூட நம்ம வெளிநாட்டிலேருந்து வாங்குகிறோம், அதோட விலையும் ஏறுது. இதனால் இந்த எஃப்எம்சிஜி கம்பெனி, அதாவது ஹிந்துஸ்தான் யூனிலீவர், நெஸ்லே, பிரிட்டானியா, டாடா கன்சியூமர், காட்ரேஜ் எல்லாம் வந்து சோப்பு, தின்பண்டங்கள், பிஸ்கெட்டு, சிப்ஸு இதோட விலையெல்லாம் ஏற்றுவாங்க. விலையை மட்டும் ஏற்ற மாட்டாங்க. சம்டைம்ஸ் விலையை அப்படியே வச்சுட்டு வெயிட்டு, இப்போ வந்து 100 ரூபாய்க்கு அரை கிலோ சிப்ஸு கொடுக்குறாங்கன்னா இந்த கம்பெனி, சும்மா சொல்கிறேன் உங்களுக்கு புரியறதுக்காக, அதே 100 ரூபா வச்சுருப்பாங்க. ஆனால் அரை கிலோ சிப்ஸுக்கு பதிலாக 400 கிராம் சிப்ஸ் தான் கொடுப்பாங்க. இது பேர் ஸ்ட்ரிங்ஃப்ளேஷன்னு பேர். ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பிப்ரவரி மாதம் குறைச்சதுன்னா திரும்பி விலைவாசி ஏறும், ரூபாவின் மதிப்பு குறையும். அதை இந்த அரசாங்கம் பண்ணிட்டுனா மக்களுக்கு விலைவாசி மேலே கண்ட்ரோல் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். தங்கம் விலை இன்றைக்கி ஒரு 65 ரூபா குறைஞ்சிருக்குது.
ஆனால் அடுத்த ஒரு வருஷத்தில் தங்கம் விலை நான் சொன்ன மாதிரி ஏற தான் செய்யும்.